ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா எ குவைட் பிளேஸ் டே 1 அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன் நைட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க, சாகக்கூடிய கடைசி தருணத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கள மாதிரி நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாய் சும்மா வெளியே போயிட்டு சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. ஸோ ஹீரோயின் வேண்டாம் எல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அவர் ஃபோர்ஸ் பண்ணி வாய் சும்மா போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு வேட்டுக்கிரக வாசி ஒரு ஏலியன் வந்து இறங்குது. யாரெல்லாம் அங்கே சத்தம் போடுறாங்களோ ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொலை பண்ணுது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம வந்தது தப்பு, இங்கே ஏதோ பெரிய விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ எப்படி அந்த ஏலியன்கிட்டே இவங்க தப்பிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹாரர் படம். டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த எல்லா சீன்ஸுமே சூப்பராகவே இருக்குது. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கனெக்டுமே வந்து ஏற்படுத்தலை. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஹீரோயின் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க சைடில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய எமோஷ்னல் கனெக்ட்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கலாம். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சர்வைவல் த்ரில்லராக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே கிடையாது. எந்த சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி படங்களில் ஜம்ப் ஸ்கேர்ஸ் பயன்படுத்துவாங்க. பட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தாமல், இங்கே என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நம்ம ப்ரிடெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கதையே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து இது நடக்க போகுது, அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்திங்க அப்படின்னா 2018 எ குவைட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ப்ரீக்வலாக தான் இந்த படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ப்ரீக்வல் தான் இந்த படத்தோட கதை. ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எதாவது வித்தியாசம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த படத்தில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தில். அந்த ஏலியன் வந்து யாரெல்லாம் சத்தம் போடுறாங்களோ அவங்களாம் கொலை பண்ணோம். அதனாலே இவங்க சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.